தாத்தா கேக்குறாங்க விஜய் கிட்ட, இன்னைக்கு நீ உன் பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்புனியாப்பா? இல்ல தாத்தா, அதான் சொன்னேன்ல, வேற ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு. விஜய், நீ இன்னொரு ஸ்கூல்ல சேர்ப்பா, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அது அடுத்த வருஷம் கூட சேர்த்துக்கலாமே. இப்படி பாதியில ஸ்கூல் மாத்துறது எனக்கு என்னமோ சரியா படலப்பா. தாத்தா, அம்முவ ஸ்கூல் மாத்துறதுக்கு காரணம் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல தாத்தா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அம்மு காவேரிய பாக்குறதோ பேசுறதோ சரியா வராது தாத்தா. விஜய், காவேரிய பார்க்க கூடாததுக்காண்டி திடுதுப்புன்னு அம்முவ வேற ஸ்கூல்ல மாத்துனா அம்முவுக்கு காவேரி நினைப்புதான் ரொம்ப அதிகமா வரும். உன் பொண்ணு தேட ஆரம்பிக்கும். நான் சொல்றதை கேளு. முதல்ல அவளை ஸ்கூல் மாத்துற யோசனையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி வை. இந்த ஒரு வருஷம் படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம பாத்துக்கலாம். குழந்தை வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத பார்க்க கஷ்டமா இருக்குடா. நீ அவகிட்ட போய் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லு. அவ எப்படி சந்தோஷப்படுறான்னு நீயே பாரு. விஜய் அம்மு படுத்துக்கிட்டு இருக்கத பாக்குறாரு. அம்மு கிட்ட போய் சொல்றாரு, நம்ம ரெடியாகலாமாடா? எங்கப்பா? ஸ்கூலுக்கு தான். அம்மு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஸ்கூலுக்கா? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போட்டா? ஆமாடா. ஏ ஜாலி, ஏ ஜாலி ஜாலி ஜாலி. சூப்பர்ப்பா. வீட்டுல இருந்தப்ப எனக்கு எவ்வளவு போர் அடிச்சுச்சு தெரியுமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்காம, காவேரி மிஸ்ஸ பார்க்காம எல்லாரையுமே அவ்வளவு மிஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் அவங்க எல்லாரையுமே திரும்ப பார்க்க போறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா. வாங்கப்பா, சீக்கிரத்துல போய் ரெடி ஆகலாம். அப்பா ஒண்ணு சொன்னா நீ கேப்பியா? என்னப்பா? இனிமேட்டு உங்க ஸ்கூல்ல காவேரி மிஸ் கிட்ட பேசி பழகுறத நிறுத்திக்கோ. அம்மு, அது என்னன்னா அவங்க உன் டீச்சர்டா, நீ அவங்களோட ஸ்டூடெண்ட்ரா, அவ்வளவுதான்ப்பா. அதை தாண்டி உங்களுக்குள்ள எதுவும் கிடையாதுன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால கிளாஸ்ல இருக்க மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் உங்க மிஸ் கிட்ட எந்த லிமிட்ல இருக்காங்களோ அதே லிமிட்டோட நீயும் இருந்தா போதும். அதை தாண்டி அவங்க கிட்ட பேசுறதோ பழகுறதோ இனிமே வேண்டாண்டா. ஏன்பா? அப்பா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். அது மாதிரிதான் இதுவும். இதுல நீ அப்பா பேச்ச கேட்டு நடந்துகிட்டேன்னா அப்பா உன்னை எப்பயும் போல ஸ்கூலுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணுவேன். ஓகே? என்ன மூஞ்சிய திருப்பி வச்சுக்கிட்ட? இங்க பாரு, இன்னைக்கு காவேரி மிஸ் உனக்கு ஸ்கூல்ல டீச் பண்ணுவாங்க. உனக்கு எழுத படிக்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க கிட்ட இருந்து நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. அவங்க கிட்ட நீ பேசுற தேவை இருந்தாதான் பேசணும். இது எல்லாமே நீ நல்லா இருக்கணும்னு தாண்டி தான் அப்பா சொல்றேன். அப்பா பேச்ச கேப்பியா? கேப்பேன்பா. வெரி குட்ரா தங்கம். இன்னைக்கு மாத்திரம் இல்லாம என்னைக்கும் அப்பா சொல்ற விஷயம் உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். அதுபடி நீ நடந்துக்கணும். சரியாடா? சரிப்பா. காவேரி வருத்தத்தோட ஸ்கூலுக்கு போறாங்க. அம்முவை பார்த்த உடனே காவேரி சந்தோஷப்படுறாங்க. அம்மு கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அம்முவ காவேரி கூப்பிடுறாங்க. அம்மு நிக்கிறாங்க. அம்முவ கட்டி புடிச்சுக்கிறாங்க காவேரி. காவேரி சொல்றாங்க, அம்மு வந்துட்டியா? எங்க நீ ஸ்கூலுக்கு வரமாட்டியோன்னு நான் பயந்துட்டேன் அம்மு. யாரு கூட வந்த அம்மு? மிஸ், அப்பா கூட்டிட்டு வந்தாங்க மிஸ். ஓ, உங்க அப்பாவே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரா? ரொம்ப சந்தோஷம் அம்மு. நீ ஸ்கூலுக்கு வராம இத்தனை நாளும் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அம்மு? நான் கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது நீ வந்திருக்கியா இல்லையான்னு முதல்ல உன்னையதான் தேடுவேன் அம்மு. நீ வராத ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க முடியலன்னு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியா இருக்கு அம்மு. இத்தனை நாள் ஸ்கூலுக்கு அனுப்பாத உங்க அப்பாவே இன்னைக்கு கூட்டியாந்து விட்டுருக்காருல்ல அம்மு. இனிமேட்டு நீ டெய்லி ஸ்கூலுக்கு வரலாம், சரியா? என்ன மாதிரியே நீயும் என்ன பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணிருப்ப இல்ல? அம்மு காவேரி மிஸ் சொன்னத கேட்டுக்கிட்டு அவங்க அப்பா சொன்னத நினைச்சு பார்த்துக்கிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க, மிஸ் பெல் அடிக்க போகுது, நான் கிளாஸ் ரூம்குள்ள போகணும்னு சொல்றாங்க காவேரி கிட்ட. சரி அம்மு, வா போலாம். காவேரி கைய அம்மு உதறிட்டு, இல்ல மிஸ், நானே கிளாஸ் ரூம்குள்ள போய்க்கிறேன் சொல்லிட்டு அம்மு போறாங்க. காவேரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க.